வணக்கம் அன்பர்களே. இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் பொற்கை பாண்டியன். மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட புகழ்மிக்க பாண்டிய மன்னர்களில் பொற்கை பாண்டியனும் ஒருவன். இது அந்த மன்னனின் காரணப்பெயராகும். இயற்பெயரையே மறைந்துவிடும் அளவுக்கு காரணப்பெயர் நிலைத்துவிட்டது. அந்த காரணப்பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். நாட்டு நிலவரத்தை நேரில் கண்டறிய மன்னன் மாறுவேடம் பூண்டு இரவில் நகர சோதனை செய்வது வழக்கம். மன்னன் நகர சோதனை செய்து வரும்போது ஒரு நாள் நடு இரவில் கீரந்தை என்ற அந்தணனும் அவன் மனைவியும் பேசிக் கொண்டிருந்ததை மன்னன் காதில் விழுந்தது. நீங்கள் பொருள் தேடி வர வெளியூருக்கு போக வேண்டியது அவசியம்தானே? ஆனால் இந்த நகரில் அதுவரையில் நான் எப்படி தனித்திருக்க முடியும் என்றாள் கீரந்தையின் மனைவி. நம் மன்னன் ஆட்சியில் உனக்கு ஏன் பயம்? உனக்கு ஒரு திங்கும் நேராதவாறு மன்னர் பார்த்து கொள்வார். கவலைப்படாதே என்றான் கீரந்தை. மறுநாளே கீரந்தை வெளியூர் சென்றுவிட பாண்டிய மன்னர் மாறுவேடத்தில் வந்து அவன் வீட்டை யாரும் அறியாமல் கண்காணித்து வந்தார். நாட்கள் சில சென்றன. கீரந்தை வீடு திரும்பி விட்டான். அது மன்னருக்கு தெரியாது. அன்று இரவு கீரந்தையும் அவனும் மனைவியும் சல்லாபமாக பேசி கொண்டிருந்தார்கள். மாறுவேடத்தில் வந்த மன்னன், இது என்ன விபரீதம்? கணவன் ஊரில் இல்லாத நேரத்தில் எவனோ வந்திருக்கிறானே என்று மனதிற்குள் எண்ணியபடி உண்மையை அறிய கதவை பலமாக தட்டினான். உடனே கணவன், என்னடி, எவனோ கதவை தட்டுகிறான்? எத்தனை நாட்களாக இது நடக்கிறது என்று தன் மனைவியிடம் கோபமாக கேட்டான். அவர்களின் பேச்சு குரல் வெளியே இருந்த மன்னனுக்கு கேட்டது. கணவன் குரலை கேட்ட மன்னன் திடுக்கிட்டு போனான். ஐயோ, கணவன் வந்திருப்பது தெரியாமல் கதவை தட்டிவிட்டேனே, பெரிய தவறு செய்துவிட்டேனே, இப்போது என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்ந்தான். மன்னனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியவே தெருவில் உள்ள எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு போனான். இனி கீரந்தை தன் மனைவி மீது சந்தேகப்பட மாட்டான் என்று மனதிற்குள் ஆறுதல் அடைந்தான். மறுநாள் காலையில் தெருவில் உள்ளவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். என் வீட்டு கதவை தட்டினவன் திருடனாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் கீரந்தை. சந்தேகமே இல்லை, திருடனேதான் என்றான் இன்னொருவன். இதை மன்னனிடம் முறையிடத்தான் வேண்டும் என்றான் மற்றொருவன். மன்னனுடைய சபையில் அவர்கள் அனைவரும் தங்கள் கருத்தை சொன்னார்கள். மன்னவா, நாம் பாண்டிய நாட்டில் நேற்று இரவு ஒரு திருடன் வந்திருக்கிறான் என்றான் ஒருவன். எங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டி பார்த்து விட்டு போயிருக்கிறான் என்றான் மற்றொருவன். அப்படியா அமைச்சரே, இது என்ன விந்தை? இப்படிப்பட்ட திருடனை பிடித்தால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார் மன்னர். காரணமின்றி கதவை தட்டிய மக்களை பயமுறுத்தியவன் எவனாயிருந்தாலும் தட்டியை கையை வெட்டி விடுவதுதான் சரியான தண்டனையாகும் என்றார் அமைச்சர். உடனே மன்னன் தன் உடைவாளை உருவி எடுத்து இடக்கையிலால் வலக்கையை ஒரே வெட்டாக வெட்டி தள்ளினான். இதுதான் சரியான தண்டனை. நேற்று இரவு கதவுகளுக்கு தட்டிய கல்வன் நான் தான் என்றான் மன்னன். ஆஹா, அப்படியா என்று வியப்பால் குரல் எழுப்பினார்கள் அவையில் இருந்தவர்கள். சபையில் இருந்தவர்கள் அதிர்ந்து நிற்க மன்னன் அப்படி கதவை தட்டியதற்கான காரணத்தை விளக்கினான். அமைச்சரே, தவறு செய்ததற்கு இனி சரியான தண்டனை தானே? மனைவி மீது ஒரு கணவன் சந்தேகம் கொள்ள காரணமாக இருந்தது பெரிய குற்றமில்லையா என்று கேட்டான் மன்னன். வைத்தியர்களால் காயம் குணமான பிறகு கைக்கு பதிலாக பொற்கை செய்து பொருத்தினார்கள் மக்கள். பொற்கை பாண்டியர் நீடூழி வாழ்க, அவர் புகழ் ஓங்குக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு பெண் மீது வீண்பழி சேராமல் இருக்க தன் கையே வெட்டி கொண்ட மன்னனது கை மீனாட்சி அருளால் உண்மையிலேயே பொற்கையாக மாறி விட்டதாக வரலாறு கூறுகிறது. எனவே பொற்கை பாண்டியன் என்ற காரணப்பெயர் புகழோடு நிலைத்துவிட்டது. இதுவே பொற்கை பாண்டியன் கதையாகும். இச்சிறுகதை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. என் கதையை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.